அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டிக்காக மகாத்மா காந்தி அவர்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்கள், ஆசிரியர்கள், நடுவர்கள் மற்றும் என் அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்று நான் தேசத்தின் தந்தை என்று போற்றப்படும் மகாத்மா காந்தி அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். மகாத்மா காந்தியின் இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவர் 1869 ஆண்டு அக்டோபர் 2 குஜராத் மாநிலத்தின் போர்பந்தர் என்ற இடத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே உண்மை, நேர்மை மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றை கடைபிடித்து வாழ்ந்தார். சட்டப்படிப்பை முடித்த பிறகு தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றார். அங்கு இந்தியர்கள் இனவெறியால் பாதிக்கப்படுவதைக் கண்டு மிகவும் வருந்தினார். அதற்கு எதிராக அமைதியான முறையில் போராடத் தொடங்கினார். அங்குதான் சத்தியாகிரக போராட்டத்தின் அடித்தளம் உருவானது. பின்னர் இந்தியா திரும்பிய காந்தியடிகள் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக மக்களை ஒன்றிணைத்தார். அவர் நம்பிய 2 பெரிய ஆயுதங்கள் அகிம்சையும் சத்தியமும் ஆகும். வன்முறையால் அல்ல, உண்மையாலும் பொறுமையாலும் வெற்றி பெறலாம் என்று உலகிற்கு நிரூபித்தார். 1920 ஆண்டு ஒத்துழையாமை இயக்கம், 1930 ஆண்டு உப்பு சத்தியாகிரகம், 1942 ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற பல முக்கிய போராட்டங்களை அவர் வழிநடத்தினார். இப்போராட்டங்கள் இந்திய மக்களிடையே சுதந்திர உணர்வை அதிகரித்தன. காந்தியடிகள் எளிமையான வாழ்க்கையே வாழ்ந்தார். கதர ஆடைகளை அணிந்தார். சுயநம்பிக்கை, சுயதொழில் மற்றும் கிராம வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மக்கள் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்றும் தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் பாடுபட்டார். காந்திஜியின் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. உண்மையை பேச வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், வன்முறையை தவிர்க்க வேண்டும், நாட்டை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. இன்று நாம் சுதந்திரமாக வாழ்வதற்கு காந்தியடிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது. அவரது தியாகமும் அர்ப்பணிப்பும் இந்திய வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும். எனவே மாணவர்களாகிய நாம் காந்தியடிகளின் நல்ல பண்புகளை பின்பற்றி நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் வாழ வேண்டும். அதுவே அவருக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதையாகும். இறுதியாக, அகிம்சை என்பது பலவீனமானவர்களின் ஆயுதம் அல்ல, அது துணிச்சலானவர்களின் ஆயுதம் என்ற காந்தியடிகளின் சிந்தனையை நினைவு கூர்ந்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.